அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் இன்னைக்கு தித்திப்பான வாழைப்பழ பாயாசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ பாயாசத்துக்கு தேவையானது 25 கிராம் முந்திரி பருப்பு, 25 கிராம் ஏலக்காய். ஏலக்காய் கூட 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட ஏலக்காயை சேர்த்து பொடிக்கும் போது ஏலக்காய் கொஞ்சம் பொடிஞ்சு வரும். அதனால் ஏலக்காயோட சர்க்கரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 25 கிராம் காஞ்ச திராட்சை, தேங்காய் துண்டு. ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு கால் பகுதி போல் எடுத்து அதை கட் பண்ணி நல்ல பொடி பொடியாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 50 மில்லி நெய், ஜவ்வரிசி 100 கிராம் ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால். ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை முடி தேங்காயை துருவிட்டு அதில் 1லேருந்து 2 கிளாஸ் போல் தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு தர பாலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் வர சக்கையிலேருந்து மறுபடியும் 1லேருந்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு அதையும் பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2ஆம் தர பால். வாழைப்பழம். நான் இன்னைக்கு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் வாழைப்பழத்துக்கு பதிலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். பாயாசம் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெல்லம். 3/4 கிலோ வாழைப்பழத்துக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தில் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி விட்டு பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாங்க இனிமேல் நாம் பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நாம் எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை பாயாசம் செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தோம்னா ஜவ்வரிசி கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நாம் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இது கூட நாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். வாழைப்பழத்தை இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வேக வச்சும் செய்யலாம். இல்லைனா பாதி வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு மீதியை இந்த தண்ணியில் போட்டு வேக விட்டும் செய்யலாம். அப்படியே இல்லைன்னா மொத்த வாழைப்பழத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து செய்யலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை விட இப்படி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டால் போதும். வாழைப்பழம் வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் எல்லாம் வாழைப்பழம் வேகிறதுக்கு எடுக்காது. நம்ம வாழைப்பழத்தை சேர்த்து 2 கொதி வந்துருச்சு. வாழைப்பழம் நல்லா வெந்துருச்சு. இதை இனிமேல் நாம் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா இடித்து விடுங்க. அப்படின்னா வாழைப்பழம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நசுங்கிரும். வாழைப்பழத்தை எல்லாம் நல்லா நச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது பாயாசம் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நச்சியை எடுத்து செய்யுங்க. கொஞ்சம் டைம் ஆகிறத பார்க்காதீங்க. அடுத்தது இது கூட நாம் காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நாம் சேர்த்துருக்கிற வெள்ளைப்பாகு அந்த வாழைப்பழத்தோடு சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நாம் சேர்த்த வெள்ளைப்பாகு இப்போ கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வந்திருக்கு. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே வெள்ளைப்பாகு வாழைப்பழத்தோடு சேர்ந்து கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வந்துடும். ரொம்ப நேரம் எல்லாம் இதுக்கு எடுக்காது. இப்போ இதில் நாம் 2ஆம் தரமாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். முதல் தரம் இல்லை, 2ஆம் தரம் பாலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதையும் கொதிக்க விட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் கெட்டியானதும் அடுத்தது பாலை சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம சேர்த்த தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாகி இருக்கு. ரொம்ப இல்லை, லைட்டாக கெட்டியானா போதும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற முதல் தர பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் முதல் தர பாலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். பாருங்க, இது கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. நம்மளுடைய பாயாசம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இதில் நாம் என்னமே பொடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிருச்சு. நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதை இனிமே இறக்கி வச்சுட்டு இதில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டிடலாம். ஒரு கடாயில் நாம் எடுத்து வச்சிருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு முதல்ல தேங்காய் துண்டுகளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டுகளை போட்டுட்டு தேங்காய் துண்டுகள் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முதல்ல தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சையும் வறுக்கலாம். இதோட சேர்த்தேவும் வறுக்கலாம். நாம சேர்த்த தேங்காயெல்லாம் முக்கால் பாசி வெந்து வந்துருச்சு. இந்த டைம் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் தேங்காயோட சேர்த்து வறுக்கிறதா இருந்தால் தேங்காய் வந்து முக்கால்வாசி வெந்ததுமேவும் முந்திரியை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் சேர்த்த முந்திரியை நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த காஞ்ச திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்து வச்சிருக்கிற பாயாசத்தில் கொட்டிடலாம். பாயாசத்தில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தித்திப்பான வாழைப்பழ பாயாசம் தயார். இந்த பாயாசம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பாயாசத்தை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.